வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சொல்லக்கூடிய NIELIT, சரியா? அதுல வந்து சயின்டிஸ்ட் அண்ட் சயின்டிபிக் அசிஸ்டன்ட் அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், குவாலிஃபிகேஷன்லாம் எந்த மாதிரி இருக்கணும், ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எந்த மாதிரி இருக்கு, ஸோ அதை பத்தி ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போறோம், சரியா? ஸோ வீடியோ போக முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். சரியா? இதான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன், சரியா? ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் த போஸ்ட் ஆஃப் சயின்டிஸ்ட் பி அண்ட் சயின்டிபிக் அசிஸ்டன்ட் ஏ, சரியா? ஸோ டீடைல்டு அட்வர்டைஸ்மெண்ட் இந்த வெப்சைட்ல போட்டிருக்காங்க, சரியா? டீடைல்டு அட்வர்டைஸ்மெண்டோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், சரியா? தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்க, சரியா? ஸோ எலிஜிபிள் கிரைட்டீரியா வந்து இதுக்கு வந்து யார் யார் என்ன மாதிரி இருக்கணும்னா, ஸோ 2 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சயின்டிஸ்ட் பி குரூப் ஏ கேட்டகரி, சரியா? ஸோ அதே மாதிரி அடுத்து இன்னொரு போஸ்ட் வந்து சயின்டிபிக் அசிஸ்டன்ட் குரூப் பி, அது வந்து ஏ கேட்டகரி சயின்டிபிக் அசிஸ்டன்ட் உள்ளது, சரியா? ஸோ சயின்டிஸ்ட்டுக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 10 வேகன்சி இருக்கு. ஸோ பே ஸ்கேல் வந்து 5600, சரியா? ஸோ ஸ்டார்டிங்ல 5600 பேசிக் பே இருக்கும். ஸோ ஹை சேலரி தான் இருக்கும், சரியா? ஸோ பேசிக் சேலரி எவ்வளோ, இதை வர வந்து எக்ஸ்ட்ரா அடிஷனல் அலவன்சஸ் எல்லாமே வந்து ஆட் ஆகும். ஸோ நீங்க கட் ஆஃப் ஏஜ் வந்து கால்குலேட் பண்றதுக்கு டேட் வந்து என்னன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன். ஸோ நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து என்னைக்கு வரை அப்ளை பண்ணலாம்னா டிசம்பர் எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். டிசம்பர் 31 லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அந்த டேட்டுக்காக வந்து உங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கும் ஏஜ் லிமிட் கால்குலேஷன் எல்லாமே வந்து இந்த டேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் வந்து இப்போ இந்த போஸ்ட்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30 வயசு வரை அப்ளை பண்ணலாம். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபார் சயின்டிஸ்ட் பிக்கு என்ன இருக்கணும்னா கண்டிப்பா வந்து எலக்ட்ரானிக்ஸ் இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து எம்எஸ்சி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா எம்சிஏ முடிச்சிருக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அக்ரிடேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் கோர்சஸ் பி லெவலும் இருக்கணும். அப்படி இல்லை இன்ஜினியரிங்ல வந்து இங்கே பிஇ பிடெக் ஆர் எம்இ எம்டெக் இல்லைன்னா ஏஎம்ஐஇல வந்து எலக்ட்ரானிக்ஸ் அப்படி இல்லைன்னா இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி, சரியா? ஸோ இது ரிலேட்டடா வந்து நீங்க வந்து எதுலையா ஒன்று வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அப்ளை ஃபார் திஸ், சரியா? ஸோ இதில் வந்து தனியாக வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல, ஜஸ்ட் வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் அந்த டேட்டுக்காக வந்து நீங்க இருந்தீங்கன்னா போதும், அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ அந்த 10 வேகன்சி வந்து செக்ரிகேட் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 3 வேகன்சி இருக்கு, ஐடிக்கு 2 வேகன்சி, எலக்ட்ரானிக்ஸுக்கு 5. ஸோ டோட்டலாக சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து 10 வேகன்சி இருக்கு, சரியா? ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் சப் வேகன்சி வந்து எப்படி வந்து ஸ்பிளிட் பண்ணிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ இன்னொரு போஸ்ட் என்னன்னா சயின்டிபிக் அசிஸ்டன்ட் ஏ, அது வந்து குரூப் பி போஸ்ட். ஸோ இதுல வந்து வேகன்சி கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ டோட்டலா வந்து 39 போஸ்ட் இருக்கு. ஸோ இதுல வந்து ஸ்டார்டிங் பே வந்து இப்போ லெவல் 6ல இருக்கும் 35,40,100. ஸோ அதான் வந்து ஸ்டார்டிங் சேலரி பேசிக்கு. இது அவர் வந்து அடிஷனல் அலவன்சஸ் வந்து ஆட் ஆகும், சரியா? ஸோ இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கு. இது வந்து எம்எஸ்சி கேட்டிருக்காங்க, எலக்ட்ரானிக்ஸ் அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் பிசிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி, அப்படி இல்லைன்னா எம்எஸ் வந்து இந்த இதில் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா எம்சிஏ, அப்படி இல்லைன்னா மேலே சொன்ன மாதிரி தான் பிஇ பிடெக்ல வந்து நீங்க வந்து இசிஇ இந்த இதில் வந்து முடிச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி இல்லைன்னா ஐடி, ஸோ இது ரிலேட்டடாக முடிச்சிருந்தீங்கன்னா வந்து யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அப்ளை ஃபார் திஸ். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து அவங்க தனியாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல. ஸோ ஃப்ரெஷர் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம், சரியா? சார் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 30 வயசு கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இங்க வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து மட்டும்தான் இருக்கும், அப்ஜெக்டிவ் டைப் ஒன்லி. அதுக்கப்புறம் டேட்டா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு. பட் நீங்க சயின்டிஸ்ட் போஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும், இங்க செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிட்டன் டெஸ்ட் அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைப்பாங்க, சரியா? ஸோ இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க வந்து பிஜி வந்து இன்ஜினியரிங்ல முடிச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள், சரியா? ஸோ இதை வந்து கொஞ்சம் அடிஷனலா இருக்கும், யூஜியும் வந்து அப்ளை பண்ணலாம், சரியா? ஸோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துவோம், சரியா? ஸோ இதில் இதே மாதிரி வந்து இங்கே வந்து 39 வேகன்சி வந்து ஸ்பிளிட் அப் பண்ணி காட்டியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 10 வேகன்சி, ஐடிக்கு 9 வேகன்சி, எலக்ட்ரானிக்ஸ் 20. ஸோ டோட்டலாக வந்து 39 வேகன்சி இருக்கு, சரியா? ஸோ ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது ஸ்பிளிட் அப் பண்ணி காட்டியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து அஸ் பர் த ரூல்ஸ் தான், சரியா? ஸோ நீங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும்னா இப்போ எஸ்சி எஸ்சி இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஓபிசி நான் கிரீம் லேயரா இருந்தால் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் உண்டு. பெர்சன் வித் டிசபிலிட்டி 10 வருஷம் இருக்கும். 15 வருஷம் வந்து இப்போ பெர்சன் வித் டிசபிலிட்டி எஸ்சி எஸ்டியில் வந்தீங்கன்னா, ஸோ இவங்களுக்கே வந்து ஓபிசி வந்தீங்கன்னா 13 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கு, சரியா? ஸோ இது வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எனிவேர் இன் இந்தியா அது வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணணும்னா ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், சரியா? ஸோ ஃபார் போத் அப்ளிகேஷன் ஸோ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை வந்து இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போய் வந்து நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்கு, சரியா? ஸோ டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் 31 அது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், சரியா? ஸோ வந்து நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது என்னன்னா வந்து கரெக்டாக வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வர்ற வரைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து வெரிஃபை பண்ணணுங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி இல்லைன்னா பர்சன் வித் டிசபிலிட்டி விமன் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 400 பெர் அப்ளிகேஷனாக இருக்கும். ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் அதே மாதிரி இப்போ ஓபிசி அந்த கேட்டகரியில இருந்து 800 பெர் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா?
ஸோ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து இதுதான். அப்ஜெக்டிவ் டைப் OMR பேஸ்டு தான் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் கிடையாது, OMR பேஸ்டு எக்ஸாமினேஷன். ஸோ டெக்னிக்கல் அதே மாதிரி இங்கே ஜென்ரல் ஏரியாவில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க சரியா. ஸோ 3 hours எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸோ டோட்டலாக வந்து 120 கொஸ்டின் 120 அப்ஜெக்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. 65% கொஸ்டின் வந்து அதில் வந்து டெக்னிக்கல் ஏரியாவில் இருக்கும் சரியா. ஸோ 120 65 போட்டிங்கன்னா 78 கொஸ்டின் வரும். ஸோ 78 கொஸ்டின் வந்து நீங்கள் டெக்னிக்கல் ஏரியா, நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி. ஸோ அந்த ரைட்டில் வந்து 78 கொஸ்டின் இருக்கும். 42 கொஸ்டின் வந்து ஜென்ரலாக இருக்கும் சரியா. ஸோ அந்த ஜென்ரல் ஏரியாவில் வந்து நீங்கள் கீழே சிலபஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஜிக்கல் அனலிட்டிக்கல் ரீசனிங் கேப்பபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ் ஆப்டிடியூட் சரியா. ஸோ ஆப்ஸ் மெயினாக வந்து இருக்கும். ரீசனிங் அது ரைட்டடாக கொஸ்டின் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு 42 கொஸ்டின் வரும். ஸோ நீங்கள் கரெக்டான கொஸ்டினா 1 மார்க் வரும். ஸோ நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. ஸோ 4 கொஸ்டின் 1 மார்க் போயிடும். அதாவது 0.25 நெகட்டிவ் மார்க் வந்து மென்ஷன் ஆயிருக்காங்க, பார்த்துக்கோங்க சரியா. ஸோ குவாலிஃபைங் மார்க் வந்து 50% ஜென்ரல், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஆஃப் 40, அதே மாதிரி ஓபிசிக்கும் 40, 30% வந்து SC SCக்கு வந்து போட்டிருக்காங்க சரியா. ஸோ ஓவரால் மார்க்ஸ் வந்து நீங்க டெக்னிக்கல்ல வந்து ஸ்கோர் பண்ணிருக்கணும். அதே மாதிரி செக்ஷன் வைஸ் ஜென்ரிக்கல்ல இருக்கணும் சரியா. நீங்க பேங்க் எக்ஸாம் எழுதினா தெரிஞ்சிருக்கும். ஸோ 78 மார்க்ஸ் 78 கொஸ்டினுக்கு வந்து இண்டிவிஜுவல் கட் ஆஃப் இருக்கும். அதே மாதிரி 42க்கும் இண்டிவிஜுவல் கட் ஆஃப் இருக்கும். ரெண்டையும் சேர்த்து ஓவரால் கட் ஆஃப் ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ மூணையுமே வந்து நீங்க வந்து கிளியர் பண்ணிருக்கணும். அதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க சரியா. ஸோ டீடைல்டு சிலபஸ் வந்து அவங்களோட இந்த வெப்சைட்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபுல்லா வந்து கோ த்ரூ பண்ணிருக்காங்க சரியா. ஸோ டீடைல் சிலபஸ் வந்து அதில் மென்ஷன் ஆயிருக்கும், பார்த்துக்கோங்க சரியா. ஸோ இங்க வந்து சென்டர் ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ சென்னை மட்டும் தான் இருக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் சென்டர் சரியா. ஸோ இன்டர்வியூ வந்து இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் போஸ்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கும், சயின்டிஸ்ட்டுக்கு சரியா. ஸோ சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் வந்து இன்டர்வியூ கிடையாது. சயின்டிஸ்ட் போஸ்ட் அப்ளை பண்றதா இருந்தீங்க, சப்போஸ் நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்கன்னா இன்டர்வியூ வந்து டெல்லியில மட்டும் தான் நடக்கும், அதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ வெயிட்டேஜ் வந்து இப்போ சயின்டிஸ்ட் போஸ்ட் வந்து 80% மார்க் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன், 15% மார்க் வந்து இவர் இன்டர்வியூக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி 1:3 இந்த ரேஷியோல தான் வந்து இன்டர்வியூக்கு வந்து கால் ஃபர் பண்ணுவாங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட் மட்டும் தான், அதுதான் மறுபடியும் கீழே கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ மற்ற எல்லாமே ஜென்ரல் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து December 31. ஸோ நீங்க ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிருங்க. ஏன்னா எல்லா கம்யூனிகேஷன் அடுத்து வந்து ஃபர்தராக வந்து அவங்க இமெயில் அல்லது SMS இந்த தான் வந்து மென்ஷன் வந்து கொடுப்பாங்க சரியா. சப்போஸ் நீங்க 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதா இருந்தா தனித்தனியா வந்து பே பண்ணணும், தனித்தனியா வந்து அப்ளை பண்ணணும் சரியா. சரியா. நீங்க இன்டர்வியூ போகும்போது வந்து யூ ஹேவ் டு பிரிங் த டவுன்லோட் இன்டர்வியூ கால் லெட்டர், அதே மாதிரி செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வந்து ஒன்று வந்து வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஃபைனல் இன்டர்வியூ போறதா இருந்தா சரியா. ஸோ போட்டோ சைனுக்கு வந்து சைஸ் கொடுத்துருக்காங்க less than 50 KB. ஸோ அதுக்கு வந்து இருக்கிற மாதிரி வந்து வச்சுட்டு யூ ஹேவ் டு அப்ளை சரியா. நீங்க அப்ளை பண்ணும்போதே வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் PDF வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஒன்னொன்று சயின்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 250 KB 250 KBக்குள்ள தான் இருக்கணும் சரியா. ஸோ டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப், கேஸ் சர்டிஃபிகேட், அதே மாதிரி எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருந்தீங்கன்னா உங்க குவாலிஃபிகேஷன்ஸ் அது வந்து 500 KB வரைக்கும் அது மட்டும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இப்போ PWD இருந்தீங்கன்னா அது போட்டோ ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க, அதுவும் 250 KB. ஸோ இது எல்லாமே வந்து நீங்க அப்ளை பண்ணும்போதே வந்து இதோட PDF காப்பி PDF ஃபார்மேட்ல அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் சரியா. ஸோ அப்போஸ் வந்து நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்றீங்க, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் பப்ளிக் சர்வீஸ்ல வந்து இருக்கீங்க அப்படின்னா வந்து NOC வந்து சப்மிட் பண்ணணும் இன்டர்வியூ டயத்துல சரியா. ஸோ இது ரிலேட்டடாக வேற ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுனாலும் வந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெயில் வந்து மென்ஷன், அதாவது வந்து நீங்க சப்ஜெக்ட்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணி வேற ஏதாவது கொரி இருந்தா கேட்கலாங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். We will meet you in the next video. Thank you.